Hello everyone, இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல யூனிட் 1 இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல சம் நம்பர் 9 நம்மளோட சப்ஸ்கிரைபர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். Question number 9. A company offered for public subscription 20,000 equity shares of 100 each payable as rupees 20 per share on application, rupees 30 on allotment, rupees 20 3 months after allotment and balance 6 months after allotment. The offer was oversubscribed by 5,000 shares and the amount due on allotment was received in full. Rupees 3,80,000 and 5,50,000 was received on first and second and final calls respectively. You are required to give the journal entries for the above informations. அப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் தான் ஆஃபர் பண்ணியிருக்கோம்? 20,000. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரோரேட் அலாட்மெண்ட் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டினில் ப்ரோரேட் அலாட்மெண்ட் பண்ண சொல்லலை. அதனால் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 5,000 அப்ளிகேஷன்ஸையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம என்ட்ரி போட போகிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எப்படி என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா 25,000 டோட்டல், பட் நமக்கு 20,000 தான் நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம், 5,000 ரிஜெக்ட் பண்ணுறோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன பண்ணுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். ஏன்னா அப்ளிகேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணிவிடுவோம். எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணியிருப்போம்னா 25,000 ஷேர்ஸ்க்குமே ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ 25,000 இன்ட்டு அப்ளிகேஷன் பண்ணி ஈச் 20, ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 5 lakhs போட்டுரும். இதுலேருந்து நம்ம எவ்வளோ ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா 20,000 ஷேர்ஸ்க்கு தான். ஸோ இதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டலில் 20,000 ஷேர்ஸ் தான். ஸோ 20,000 இன்ட்டு 20 4 lakhs. அப்போ ரிமைனிங் ரிஜெக்ட் பண்ண 5,000 இன்ட்டு பர் ஷேர் 20, ஸோ 1 lakh டேலி ஆகிடும். 5 lakhs. நெக்ஸ்ட்டு ஜேர்னல் அலாட்மெண்ட். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். இதில் வந்து அலாட்மெண்ட் எவ்வளோ டியூ இருக்குது அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ 20,000 இன்ட்டு அலாட்மெண்ட் ருபீஸ் வந்து 30, ஸோ 6 lakhs வரும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் 6 lakhs. ஃபஸ்ட் கால்க்கான என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 20,000 இன்ட்டு 20 4 lakhs வருது. ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணுறது 3,80,000 இன் ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் அப்படின்னு போடலாம். ஏன்னா பேங்க்கில் நமக்கு 3,80,000 வந்திருக்கும், ஷேர் ஃபஸ்ட் காலோட அமௌண்ட் 4 lakhs. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை கால்ஸ் இன் அரியர்னு போடலாம். ஆனால் கொஸ்டினில் இன் ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறதுனால நம்ம எல்லா அமௌண்ட்டையும் ரிசீவ் பண்ணிட்டதாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டிஸ்கவுண்ட் அலோடட் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபஸ்ட் கால். ஸோ பேங்க்கில் 3,80,000, டிஸ்கவுண்ட் அலோடட் 20,000 டு ஷேர் ஃபஸ்ட் கால் 4 lakhs. ஃபஸ்ட் காலுக்கு போட்ட மாதிரி தான் ஃபைனல் காலுக்கும். ஸோ ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் 20,000 இன்ட்டு 30 6 lakhs. இதுலேயும் இன் ரிசீவ்ட் இன் ஃபுல் அப்படின்னு கொடுத்ததுனால 2 விதமாக போடலாம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால் இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால் அப்படின்னு போடலாம். இன் ஃபுல்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம டிஸ்கவுண்ட் அலோட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 9th சம்ஸோட ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.